அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஸ்டாட்டிக்ஸ் அதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு சாம்பிள் டெஸ்ட். இதை பேஸ் பண்ணி இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ், ரிசல்ட்ஸு, ஒரு சில டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஈவினிங் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர். இங்கே வந்து மீன் வந்து என்பி டினோட் பண்ணுவோம், வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ. ஓகே, இதில் கண்டிஷன் வந்து பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1. டோட்டல் ட்ரையல்ஸோட வேல்யூஸ் வந்து 1. இது ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து n டைம்ஸ்க்கு அது 2 டைம்ஸ் ரோல் பண்ணுறது, 3 டைம்ஸ் ரோல் பண்ணுறது, இது n டைம்ஸ் டாஸ் பண்ணுறது, அது போல் ஒரு கண்டிஷன்ஸுக்கு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுத்துப்போம். அது 2 அவுட்கம்ஸ், ஒன்று சக்ஸஸ் ஒன்று ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் தான். ஸோ பி அண்ட் கியூ ஆர் இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் இந்த இடத்துல. அடுத்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் ஆர் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எப்பவுமே சேமாக இருக்கும். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து ஆல்வேஸ் சேம். ஓகே, ஸோ இது வந்து ரேர் ஈவெண்ட்ஸாக இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் எண்ணுக்கு இது பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து என்னுடைய சாம்பிள் வந்து பின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். என்னுடைய ஜென்ரல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 by sigma root 2 pi e power minus x minus me by sigma அந்த ஹோல் ஸ்கொயர். இது வந்து சிமெட்ரிக் பெல் ஷேப்டு கர்வு. அதுக்கப்புறம் இது மீன் மீடியன் மோட்லாம் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ டோட்டல் ஏரியா வந்து 1 வரும். ஓகே, ஸோ இதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மியூ வந்து மீன் வந்து மியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் இந்த கேஸில். அடுத்து இசட் டெஸ்ட், இது லார்ஜ் சம்பிள் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எந்த கேஸில் இருந்தால் n கெடுதல் 30. ஸோ இசட் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா x bar minus me by sigma by root 10. அடுத்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா n less than 30க்கு இது x bar minus b by s by root 10. அடுத்து எஃப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா s ஸ்கொயர் பை s2 ஸ்கொயர். இது வந்து அனோவாவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸில் இந்த எஃப் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து கை ஸ்கொயர் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து இண்டிபெண்டன்ட் டெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து எப்படி ஃபார்முலா பாருங்கள், சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இஐ அந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இஐ. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு கை ஸ்கொயர் டிவைட் பை கை ஸ்கொயர் பிளஸ் என், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கை ஸ்கொயர் டிவைட் பை கை ஸ்கொயர் பிளஸ் என். இதுவுமே ஒரு ஃபார்முலா தான், தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே நம்ம டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். அடுத்து ஃபார் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பி கொடுத்துட்டாங்க. அப்போ என்பி என்பிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1ன்றதால ஸோ நீங்கள் கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பியை வச்சுக்கிட்டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் இசட் இஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 52, மியூ ஈக்குவல் டு 50, சிக்மா ஈக்குவல் டு 10, என் ஈக்குவல் டு 25 ஆக்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். அடுத்து மீன் ஆஃப் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லேம்டா. இசட் டெஸ்ட் யூஸ் டு வென் லார்ஜ் சாம்பிள், அது உங்களுக்கு தெரியும். கை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் டு வென் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, குட்னஸ் ஆஃப் இட். இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் ஒரு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா என்பி என்பிக்யூ. பாய்சனுக்கு வந்து மீன் வந்து லேம்டா, வேரியன்ஸும் லேம்டா தான். இசட் ஸ்டாஸ்டிக் வந்து எக்ஸ் பார் மினிஸ் மீ பை சிக்மா பை ரூட் 10 இது ஃபார்முலா. டி டெஸ்ட்டுக்கு வந்து எஸ் பை ரூட் 10 மாற்றி போட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இங்கே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரேர் ஈவெண்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டி டெஸ்ட் வந்து ஸ்மால் சாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இசட் டெஸ்ட் வந்து லார்ஜ் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது போல் நிறைய ஃபார்முலா ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக உங்களுக்கு 5 மினிட்ஸ் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நோட் போட்டு எழுதிக்கங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 5 புக்லெட் காம்போ இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட் வாங்கி படிங்க. இது எல்லாமே ஃபார்முலா கலெக்ஷன் புக்லெட்டில் கொடுத்துருவேன். அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தனியாக வந்துடும். ஸோ எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துருவேன். 5000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட தனியாக ஒரு கண்டென்ட் இருக்குது. அது 5 புக்லெட் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி படிங்க. அதே போல் சண்டே டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.